ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஒரு 5:30 போல் இருக்கும். எந்திரிச்சிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்படியே டிவி போட்டுட்டு சரின்னு அப்புறம் வெளியில் போய் இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ செடியில் கொஞ்சம் பூ கொஞ்சம் நிறையா பூத்திருந்தது. அந்த பூவை பறித்து அப்படியே கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விநாயகருக்கு கொண்டாந்து வச்சேன். திருப்பதி சுப்ரபாதம் படிச்சிட்ருக்கு. சரிங்க, அப்படியே சரின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் தொளிச்சிட்டு இந்த விநாயகர் இது கிஃப்டாக வந்தது. நம்மளுக்கு அழகாக இருக்கும். வாசல் தொளித்து கோலம் போட்டுட்டு நம்ம செடியில் பூவெல்லாம் அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் அழகாக இருக்குன்னு பாருங்கள். கோலம் போட்டுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. இன்றைக்கி நேற்று வாங்கின நான்வெஜ் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் இருந்தது. அது இன்றைக்கி சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி காலையிலே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்ருவோம். அப்படின்னா தான் நம்ம அப்புறம் சிக்கனை தொட்டால் சாமி கும்பிட முடியாது, அப்புறம் சாப்பிட்டணும். அதனால் காலையிலே பாலை காய்ச்சிட்டு சமையல் ஆரம்பித்தாச்சு. எப்பயும் போல் காலையில் வழக்கமாக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. சிக்கன் சுக்காவுக்கு நானாக மசாலா அரைச்சிருவேன். இந்த மசாலா நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அந்த வெங்காயம் வெட்டுற ஷார்ப்னரில் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மறுபடியும் இந்த சிக்கன் எடுத்து வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது ஒரு பக்கம் வேகுது. ரைஸ் ஒரு பக்கம் வச்சுருக்கு. எப்போயும் வழக்கம் போல் ஆம்லேட்டு தான். நம்ம கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு ஆம்லேட் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து சிக்கன் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரெடி ஆகிடுச்சு சிக்கன். வழக்கம் போல் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் ஆம்லேட்டும் இதாங்க இன்றைக்கி நம்மளோட சமையல். சிக்கன் சுக்கா, சப்பாத்தி, அப்புறம் ரைஸு, நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் தயிர். அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த நான் ஃப்ரெஷ் மசாலாவுக்கு மல்லி, சீரகம், அப்புறம் சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு நானாக மசாலா பொடி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிருவேன்.